எல்லாருக்கும் வணக்கம் வந்தனம். ஒரு மாதம் கழிச்சு தான் இந்த லாங் வீடியோவே போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன். ஸோ அதனால மட்டும்தான் இந்த மாதிரி ஆங்கிளில் வரும். ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது எப்படி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் யூடியூபுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒரு 80 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த 80 வீடியோஸில் ஒரு 70 வீடியோ வந்து என்னோட ஃபேஸே காமிச்சிருக்க மாட்டேன். ஏன் ஃபேஸை காட்டல அப்படின்னா எங்கள் அம்மா தான் காரணம். நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டு, அம்மா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் வச்சாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா உன் ஃபேஸை மட்டும் காட்டாத அந்த மாதிரி சொன்னாங்க. ஏமா நான் அதை ஃபேஸை காட்டக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம், நீ ஃபேஸ் எல்லாம் காட்டாத அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து சரி அம்மா ஏதோ சொல்லியிருக்காங்க, ஓகே அதன்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 70 வீடியோஸ் போட்டேன். பெருசா ரீச் எல்லாம் ஆகல அது. பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வீடியோஸே பண்ணேன். 70 வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் எதுவுமே ரீச் ஆகல. சரி நம்ம ஃபேஸ் காமிச்சு வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நீ போட்டா ஃபேஸ் காட்டாமல் போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஏமா அந்த மாதிரி ஃபேஸ் காட்டாமல் போடணும் அப்படின்னு சொல்லுவப்போ எங்கள் அம்மா ஒன்று சொன்னாங்க, ஃபேஸ் எல்லாம் காட்டாத, யாராச்சும் ஏதாச்சும் நினச்சிப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ் காமிச்சு, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ ஃபேஸ் காமிச்சு போடுறது. இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுமாலாம் எனக்கு தெரியாது. நான் என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து வீடியோ போடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நான் இந்த மாதிரி வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு யாருமே எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அது ஏன்னு தெரில. நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறப்பவே என்னோட மொபைல் வந்து கீழே விழுந்துச்சு, உடஞ்சும் போச்சு. ஆல்ரெடி கேமரா வந்து ரொம்ப டவுனாக தான் இருக்கும். அதில் வேற இது வந்து உடஞ்சி போச்சு. அதுக்கு போய் ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ணி அதுக்கப்புறம் அதை கரெக்டாக ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மொபைலை. அதனால வந்து வீடியோ கிளாரிட்டி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் மொபைல் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போல்லாம் என்னால் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இருந்தாலும் விடாமுயற்சியே இருக்கிறத வச்சு பண்ணுவோம். நிறைய கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இருக்கிறத வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட பெஸ்ட்டு கேமரா, ஃபோனு, ஒட்டவர் எதுவாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அதை நான் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சு மட்டும் நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுவோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கேயோ போற, காலேஜா, ஸ்கூலா, இல்லை என்னமோ பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு உங்களோட மைண்ட்ல இருக்கலாம். முக்கியமான குறிப்பு, இந்த வீடியோவை எடுக்கும் போது நான் பிரேக் டைம்ல, லஞ்ச் டைம்ல மட்டும்தான் எடுத்தேனே தவிர மற்றபடி கிளாஸ் டைம்லயும் இல்லை நான் நோட்ஸ் ரைட் பண்ற டைம்லயும் நான் எடுக்கவே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து அதை பார்த்துட்டு இதெல்லாம் இந்த மாதிரியா பண்ணுவேன் அப்படின்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க. லஞ்ச் டைம்ல மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த டைமில் தான் ஒரு 10 நிமிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் நான் இதை வீடியோஸாக எடுக்கிறேன். அதனால படிக்கிறதுக்கு தானே போனேன், நடத்துறதுக்கு தானே போனேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறியே, உனக்கு இது இல்லையா அப்படின்லாம் யாரும் திட்ட வேண்டாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டா ஸ்டாஃபா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். நான் அதை வந்து அப்புறமா சொல்கிறேன். நான் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடுறது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே எதுவுமே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதது ரொம்ப நல்லதாக இருக்குது. ஏன்னா என்னால் ஃப்ரீயாக வீடியோஸ் போட முடியுது. ஏன்னா அவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, எப்படி பேசுவாங்க அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ண வேண்டியதாகவே இருக்கும் எனக்கு. ஸோ அதனால நான் யாருக்குமே சொல்லலை. ஏன்னா அவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, ஏதாச்சும் கலாய்ப்பாங்களோ, இல்லை சிரிப்பாங்களோ அப்படின்னு மைண்டுக்குள்ளே இருந்தது. ஸோ அதனால நான் வந்து யாருக்குமே எதுவுமே சொல்லலை. ஆனால் நானாக யார்கிட்டையுமே போய் இன்ஃபார்ம் பண்ணதாகவே கிடையாது. ஏன்னா நானாக போய் இவங்கக்கிட்ட போய் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன், இது நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து கலாய்ப்பாங்களோன்னு எனக்கு ஒரு பயமாகவே இருந்தது. இருந்தாலும் நான் இது இனிமேலும் சொல்லவே மாட்டேன். அவங்களா பார்த்து தெரிஞ்சால் நான் சொல்லுவேன். நானாக போய் ஒருத்தங்கிட்ட போய் சொல்லி பண்ணுறதுல எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. ஏன்னா சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ரீச்சே ஆகாது, ஏன் லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. என்ன நானே லூஸ் பண்ணிக்க அவங்க முன்னாடி எனக்கு விருப்பமே கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போடுவேன். எனக்கு இது வரையுமே தெரியல எதை பற்றி வீடியோஸ் போடலாம், எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், எந்த ஒரு ஐடியாவும் வரல. நானும் யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குது. இதே மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது ஒன்று என்னால் முடிஞ்சதை நான் வீடியோஸாக போடுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் என்னோடய மைண்டில் வந்து எது பண்ணாலுமே ஒரு
ஃபன்னாக இருக்கணும், இல்லை நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம தனியாக பண்ணோம்னா அதுக்கு யாருமே சப்போர்ட் இல்லைனாலும் நம்ம அதை பண்ணிட்டு தான் இருப்போம். யார் என்ன சொன்னாலுமே அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாலுமே நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் நம்ம பண்ணோம்னா அது எப்போவுமே யாராச்சும் சப்போர்ட் பண்ணாலும் சரி, சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாலுமே சரி, நம்ம அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்போம். அது போல தான் எல்லாமே. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு மட்டும் நான் என்னோடய மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதே போல் தான் நீங்களும் சில விஷயங்கள் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறது நல்ல விஷயங்களை. அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலுமே அதை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா சொல்கிறவங்க கடைசி வரைக்கும் கூட வரப்போதில்லை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் நான் கண்டிப்பாக சாதிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் இருந்தாலே போதும். அதை இப்போவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பேசுகிற பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதாது, அது எந்த காலத்துலேயும் எந்த நேரத்துலையும் யாருக்காகவும் அதை நீங்கள் பண்ணுற விஷயத்த விட்டுறவே கூடாது. ஓகே, ரொம்ப மோட்டிவேஷனாக பேசியிருக்கேன் போல். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.